ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி May 23 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்து நிறைய கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம். நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்கான PDF பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருப்போம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் இன்றைக்கி பாருங்கள். Which state has started initiative Sukun COVID-19 beat the stress in order to spread awareness about psychological impact of lockdown and measures to be adopted to overcome them? ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சுக்கூன் COVID-19 அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் ரீசன்னால் நிறைய பீப்புளெலாம் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா, சைக்காலஜிக்கலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அதை ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேங்களா, சுக்கூன் COVID-19 அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா, இவங்க தான் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். What is the name of artificial intelligence powered mobile app launched to enable candidates to take mock test for upcoming exams such as JEE Main NEET? ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு AI பவர்டு மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்லாம் இந்த JEE எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மார்க் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மொபைல் ஆப் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதோட நேம் தான் கேட்டிருக்காங்க. அந்த மொபைல் ஆப்போட நேம் கேட்டிருக்காங்க. அந்த நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த JEE எக்ஸாம் நீட் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மார்க் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ். ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஓகேங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்க, அவரு தான் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க். அவர் தான் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இதோட நேம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான தேர்ட் கொஷின் பாருங்கள். விச் கம்பெனி பார்ட்னர்ட் வித் பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி டு ஆஃபர் டிஜிட்டல் மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசி டு கஸ்டமர்ஸ்? ஓகேங்களா, அதாவது கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, யார் சேர்ந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்களோட பார்ட்னர்ஷிப் இன்னொருத்தவங்க யார் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட். ஓகேங்களா, ஃப்ளிப்கார்ட் தான் உங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த டிஜிட்டல் மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் ஆப் யூஸ் பண்ணி ஓகேங்களா அந்த ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பாலிசி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பாலிசி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் A ஃப்ளிப்கார்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஹாஸ் பீன் ஸ்வோன் அஸ் லெசோத்தோஸ் நியூ பிரைம் மினிஸ்டர்? ஓகேங்களா, லெசோத்தோஸோட நியூ பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகெட்சி மஜோரோ. ஓகேங்களா, மோகெட்சி மஜோரோ அப்படின்றவர் தான் இப்போ நியூ பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காரு. ஓகேங்களா, இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாமஸ் மோட்சாகே தபானே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா, அவர் வந்து இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் ஓகேங்களா அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து மர்டர் ஆன கேஸில் இவரோட நேம் ரொம்ப இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால ரொம்ப விசாரணையெல்லாம் நடந்துச்சு. அதில் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த பதவியிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டெப் டவுன் ஆனார். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மோகெட்சி மஜோரோ அவர் தான் இப்போது நியூ பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காரு. ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 2 years வித் இம்மீடியட் எஃபெக்ட்? ஓகேங்களா, இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷனுக்கு நியூ பிரசிடெண்ட்டாக யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலீப் ஓமன். ஓகேங்களா, ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவங்க தான் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆர்சலர் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் அதோட CEOவாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, இவர் இருந்திருக்காரு.
அதே பார்த்திங்கன்னா டிவி நரேந்திரன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சிஇஓ டாடா ஸ்டீல் அவர் தான் இருந்திருக்காரு, ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு. மே 1 அப்போ அவர் வந்து பதவியிலேருந்து விலகியிருக்காரு. அவரோட டேம் வந்து ஆகஸ்ட்டில் தான் முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் பதவியிலேருந்து விலகிட்டார். ஓகேங்களா. உங்களுக்கான 6th கொஷின் பாருங்கள். நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் டே இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டேட் எவ்ரி இயர் இன் இந்தியா. ஓகேங்களா. நேஷ்னல் ஆன்டி டெரரிசம் டே வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21 மே. ஓகேங்களா. மே 21 அப்போ இந்த டே சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லைங்க, அவர் இந்தியாவோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அவரோட டெத் ஆனிவர்சரியை மார்க் பண்ணி இது வந்து சொல்கிறாங்க அப்படின்னு ஓகே. இந்த டே வந்து 21 மே அப்போது இந்த டே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட எய்ம் பார்த்திங்கன்னா பீப்புளெலாம் எல்லாம் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு யூனிட்டியாக எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தை வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் தான் இந்த டேக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. உங்களுக்கான 7th கொஷின் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் டீ டே இஸ் அப்சர்வ்டு ஆனுவலி ஆன் விச் டே. ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் டீ டே வந்து பார்த்திங்கன்னா மே 21 தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மே 21 அப்போ தான் இந்த இன்டர்நேஷ்னல் டீ டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. Indian Railways operationalized its first 12,000 horsepower electric made in India locomotive WAG 12 from which station. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 12,000 ஹார்ஸ் பவரில் ஓகேங்களா எலக்ட்ரிக் மேட் இன் இந்தியா லோகோமோட்டிவ் அது வந்து பார்த்திங்கன்னா WAG 12 அப்படின்னு சொல்கிறாங்க. WAG 12. ஓகேங்களா. அது எந்த ஸ்டேஷனில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தீன் தயாள் உபாத்யாயா ஸ்டேஷன். ஓகேங்களா. தீன் தயாள் உபாத்யாயா ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா சிவ்பூர் வரலும் ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. உத்தரப்பிரதேசிலேருந்து சிவ்பூர் வரலும். ஓகேங்களா. முகல்சாரை ஜங்ஷன் அது. ஓகேங்களா. 9th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் மேக்னெட்டிக் நானோ பார்ட்டிகல் பேஸ்டு RNA extraction kit for using during testing for the detection of COVID-19 developed by SETIMST. ஓகேங்களா. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சித்ரா திருநெல்வேலியில் வருங்களா அந்த இன்ஸ்டியூட் தான். ஓகேங்களா. ஓகே. நம்மளோட இதை நேம் கொஷின் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. இந்த மேக்னெட்டிக் நானோ பார்ட்டிகல் ஓகேங்களா பேஸ்டு RNA இந்த கிட் வந்து இந்த கிட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது இந்த COVID-19 டிடெக்ஷன் டெஸ்ட் எடுக்கிறாங்களாங்க அப்போதைக்கு இந்த கிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாபே சித்ரா மேக்னா. ஓகேங்களா. அகாபே சித்ரா மாக்னா. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்ரீ சித்ரா திருநெல்வேலி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா. அவங்க தான் இந்த இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கிட் லான்ச் பண்ணது அவங்க தான். இதோட நேம் பார்த்துக்கோங்க அகப்பே சித்ரா மாக்னா அப்படிங்கிறது தான் இந்த கிட்டோட நேம். 10th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தட் வில் பிகம் த நேஷன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ப்ரொவைட் குவாலிட்டி கண்டென்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார் ஆல் தி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் இதெல்லாம் இருக்குல்லங்க அதோட குவாலிட்டி ஓகேங்களா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது டிஜிட்டல் மூலயமா எல்லாம் குவாலிட்டியான எஜுகேஷன் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஓகேங்களா. அதை நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதோட நேம் என்ன அதாவது ஒன் நேஷன் ஒன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா திக்ஸா. ஓகேங்களா. ஓகேங்களா. இது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இனிஷியேட்டிவ் வந்து கொண்டுட்டு வரணும். அதாவது எஜுகேஷன் செக்டரில் நிறைய வந்து டெவலப்மெண்ட் கொண்டுட்டு வரணும். எல்லாம் ஈக்குவலாக எல்லா எஜுகேஷன் லெவலும் இருக்கணும் அப்படிங்கிறத நியூ டெல்லியில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் நேஷன்ஸ் செனட் ஹாஸ் பாஸ்டு பில் டு டெலிஸ்ட் சைனீஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா. ஒரு நேஷன் வந்து சொல்லியிருக்காங்க சைனீஸ் ஃபார்ம் கம்பெனிலாம் இருக்கலைங்க அவங்களது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விலக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கான ஆன்சர் சொன்னாதே நான் நியூஸ் சொல்ல முடியும். உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா USA. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
இந்த கண்ட்ரி தான் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கைட்லைன்ஸ் ரூல்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து ஃபாலோ பண்ணலன்னா இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விலக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க May 20 அப்போது. ஓகேங்களா, May 20 அப்போது இந்த லெஜிஸ்லேஷன் வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான 12th கொஷின் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அனௌன்ஸ்டு ஹவு மெனி இயர் empanelment of insurance companies and intermediaries for implementance of crop insurance scheme. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு இருக்கும்லங்க, பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கான இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இயர் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு எவ்வளோ இயர் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஓகேங்களா, அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீ அன்னபூர்ணா அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸுக்கான எல்லாம் பெனிஃபிட்டும் மகாராஷ்டிரா இல்லை ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஃபார்மர்ஸுக்கு எல்லாம் பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 இயர். ஓகேங்களா, 13th கொஸ்டின் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் லான்ச்டு எ ஸ்கீம் ஃபார் த சோலாரைசேஷன் ஆஃப் விச் டவுன் இன் ஒடிசா. ஓகேங்களா, ஒடிசாவில் இருக்கிற ஒரு டவுனில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க சோலாரைசேஷன் வந்து கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோனார்க். உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோனார்க். ஓகேங்களா, சன் டெம்பிள் இருக்கும்லங்க, கோனார்க் சன் டெம்பிள், கோனார்க் டவுனில் ஒடிசாவில். ஓகேங்களா, அதுக்கு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி மினிஸ்டர். ஓகேங்களா, அவங்க தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோனார்க் சன் டெம்பிள் இருக்குல்லங்க, அந்த சன் டெம்பிள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான 14th கொஷின். According to the National Rural Infrastructure Development Agency, which material has been finally gets known as good material for rural road construction under 3rd phase of Pradhan Mantri Gram Sadak Yojana. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்களேங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு மெட்டீரியல். ஓகேங்களா, குட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நல்ல மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது எதுக்கு? இந்த பிரதான் மந்திரி கிராம் சாதக் யோஜனா அதுக்கு கீழே. ஓகேங்களா, அது எந்த மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ். ஓகேங்களா, அப்படிங்கிற மெட்டீரியல் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th கொஸ்டின் பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹஸ் அப்ரூவ்ட் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஹவு மெனி ஐட்டம்ஸ் ஒன்லி ஃப்ரம் லோக்கல் சப்ளையர்ஸ் டு பூஸ்ட் த மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, அதாவது டிஃபென்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஹவு மெனி ஐட்டம்ஸ் லோக்கல் சப்ளையர்ஸ். உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 26 ஐட்டம். ஓகேங்களா, டிஃபென்ஸ் செக்டாருக்கு. 16th கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு மெட்ராலஜி டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் விச் டே. ஓகேங்களா, வேர்ல்டு மெட்ராலஜி டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 20 அப்போது இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. மெட்ராலஜி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, லேபுக்கெலாம் போயிருப்பீங்க. மெஷர்மெண்ட் பற்றி படிக்கிறது தான் மெட்ராலஜி. ஓகேங்களா, அதோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க May 20 அப்போது. ஓகேங்களா, ஸோ மெட்ராலஜி டே வந்து பார்த்திங்கன்னா May 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான 17th கொஸ்டின் பாருங்கள். The Ranchi district launched which program to help the migrant workers to get back to their native places on bus instead of tiresome travel by foot. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்லங்க, அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களோட நேட்டிவ் வந்து போவாங்களே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஒரு கஷ்டமான பாதையிலலாம் அவங்க காலில் நடந்து போகிறதுக்கு பதிலாக, ரொம்ப தூரத்துக்கு நடந்து போகிறதுக்கு பதிலாக அவங்களுக்கான ஒரு பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட் தான் லான்ச் பண்ணாங்க. என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்பார். ஓகேங்களா, தத்பார் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க.
ஓகேங்களா. இதுக்கான ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா 1950 ஓகேங்களா, 19550 ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு இப்போ நம்ம கால் பண்ணிட்டோம்னா அவங்க பஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. 18th கொஷின் பாருங்கள். ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் சேர்மன் ஆஃப் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது நபார்டோட சேர்மனாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொஷின் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் உடனே ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரஜுலு சிந்தாலா ஓகேங்களா. ரஜுலு சிந்தாலா அவர் தான் பார்த்தீங்கன்னா சேர்மனாக இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜிங் டைரக்டராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஜி கேவி அண்ட் பிவிஎஸ் சூரியகுமார், இவங்க தான் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர்ஸாக நபார்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சேர்மனாக யார் அப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜுலு ஜிந்தாலா, கோவிந்த ராஜுலு ஜிந்தாலா ஓகேங்களா, ஜிந்தாலா அவர் தான் போட்டிருக்காங்க. 19th கொஸ்டின் பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபவுண்டேஷன் signed MOU to implement a cloud-based platform to deliver various citizen service under the program e-Chavani across the how many cantonment boards ஓகேங்களா. எத்தனை கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது e-Chavani ஓகேங்களா, அந்த ப்ரோக்ராமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்குல்லங்க, அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் கவர்மெண்ட் ஃபவுண்டேஷனும் MOU சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எத்தனை கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 கண்டோன்மெண்ட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 62 கண்டோன்மெண்ட் ஓகேங்களா. 20th கொஸ்டின் பாருங்கள். த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி ப்ரொவிஷனலி சஸ்பெண்டட் விச் பவர் லிஃப்டர் ஃபார் வயலேட்டிங் ஆன்டி டோப்பிங் ரூல்ஸ் ஓகேங்களா. யாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பவர் லிஃப்டர் அவங்கள ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கித் சிசோடியா ஓகேங்களா. அங்கித் சிசோடியா அப்படின்றவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி யார் இந்த பவர் லிஃப்டர்ஸில் சஸ்பெண்ட் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா இந்த சாவிதா குமாரி ஓகேங்களா. சாவிதா குமாரி அங்கித் சிசோடியா ஓகேங்களா. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வீடியோ கடைசி வரலும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய கண்டென்ட் நம்ம கொண்டுட்டு வருவோம். ஸோ நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டுட்டு வருவோம். ஸோ நிறைய நம்ம டெஸ்ட் எடுப்போம், நிறைய படிப்போம். ஓகே, தேங்க்யூ.